இது தமிழக சட்டசபை தேர்தல் குறித்தான கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம். தலைவன் என்றால் ஐயா ஸ்டாலின் மீது 1000 விமர்சனம் எனக்கு உண்டு. அரசியல் இல்லையோ, ஆனாலும் இரவோடு இரவாக தூக்கத்தை குறைத்து வந்து நின்னார்ல. தலைவன் அப்படிங்கறதுல உங்களுக்கு இந்த பேரை கேட்டோன்னே என்ன மனசுல தோணுது? ஸ்டாலின். எஸ். அக்கினி நெஞ்சில் குமுறும் எரிமலை கட்டின கலட்டும் ஆத்திரகாரா, அந்த குருதி அடிமொழி வேரில் அனலை திரட்டும் தைரியகாரா, கலியுகம் தேடி கடலால தாண்டி வந்தாயே நீ கரிகாலா. அரவணைக்கிற போக்கு, அதை பேசி சரி செய்கிற போக்கு கலைஞரை விட திரு ஸ்டாலின் வந்து ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கருணாநிதி. அதை இன்னைக்கு ஸ்டாலின் நிரூபித்துக் கொண்டிருக்கார். நீ கரிகாலா, கலியுகம் தேடி கடலால தாண்டி வந்தாயே நீ கரிகாலா. அன்பினர்களே, வளைகுடாவில் தொடர் பதட்டம் நிலவி வரும் நிலையில் பாகிஸ்தானில் பேச்சுவார்த்தை இருந்து சொல்லப்பட்டாலும் அந்த பேச்சுவார்த்தை ஒரு நம்பிக்கையற்ற பேச்சுவார்த்தையாகவே பார்க்கப்படுகின்றது. இந்த நிலைமையில் ஈரானிய கப்பல் ஒன்று அமெரிக்காவால் தாக்கப்பட்டதற்கு ஒரு பதிலடி கொடுக்கப்படும் என்று ஈரான் ராணுவம் இப்பொழுது திங்கட்கிழமை என்று எச்சரிக்கை கொடுத்திருக்கின்றது. இதேவேளை ஈரானுக்குள் 2 உளவாளிகள், மொசாட் உளவாளிகள் தூக்கிலிடப்பட்டிருக்கின்றார்கள். அவருக்கான அந்த இருவருக்குமான தூக்கு தண்டனை அம்னஸ்டி இன்டர்நேஷனல், பிரித்தானியாவை தளமாக கொண்ட அம்னஸ்டி இன்டர்நேஷனல் கண்டனம் தெரிவித்திருக்கின்றது. உலகில் எங்கெல்லாம் மனித உரிமைகள் மீறப்படுகின்றது அங்கெல்லாம் இந்த அம்னஸ்டி இன்டர்நேஷனல் கண்டனம் தெரிவிப்பது உலக வளமைதான். ஆனாலும் இந்த அம்னஸ்டிக்குள்ளும் இஸ்ரேல் நுழைஞ்சிருக்குது. இதெங்க சொல்வது, கண்டனம் தெரிவிப்பாங்களாம், அவங்களே கொண்டு வைப்பாங்களாம், அவங்களே எடுப்பாங்களாம். என்னதான் இது? அந்த மாதிரிதான் இந்த அம்னஸ்டி இன்டர்நேஷனல். வாங்க செய்திக்குள்ளே போய் பார்த்துருவோம். ஏகப்பட்ட செய்திகள் பெண்டின் கிடப்புகள். உடனடியாக நாம இவர்களை கைது செய்ய வேண்டியிருக்கின்றது. ஈரானிய கப்பல் மீதான தாக்குதலை தொடர்ந்து அமெரிக்க ராணுவத்திற்கு எதிராக தீர்க்கமான நடவடிக்கை எடுக்கப்படும் என ஈரான் ராணுவம் இன்று திங்கட்கிழமை மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்கின்றது. ஈரானிய வர்த்தக கப்பல் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலை தொடர்ந்து பயங்கரவாத அமெரிக்க ராணுவத்திற்கு எதிராக தீர்க்கமான நடவடிக்கை எடுப்பதாக ஈரான் ராணுவம் உறுதியளித்துள்ளது. ஒமான் கடற்பரப்பில் ஈரானிய வர்த்தக கப்பல் மீது அமெரிக்க பயங்கரவாத கமாண்டோக்கள் நடத்திய அப்பட்டமான ஆக்கிரமிப்புக்கு பிறகு ஈரான் இஸ்லாமிய குடியரசின் ஆயுத படைகள் அமெரிக்க ஆக்கிரமிப்பு படைகளை தீர்க்கமாக எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக கதம் அன்பியா மத்திய தலைமையகம் தெரிவித்துள்ளது. இருப்பினும் கப்பல் பணியாளர்களின் பல குடும்ப உறுப்பினர்கள் அங்கு இருந்தாலும் அவர்களின் உயிருக்கும் பாதுகாப்பிற்கும் தொடர்ந்து ஆபத்து இருந்தாலும் சில வரம்புகளை எதிர்கொண்டதாக அவர் மேலும் தெரிவித்தார். இப்ராஹிம் சோல்பஹாரி, யாரு? லெப்டினன்ட் கர்னல் சோல்பஹாரி என்பதுதான் மத்திய கதம் அல்பியா மத்திய தலைமையகத்தின் செய்தி தொடர்பாளர். ஈரான் சார்பாக தற்போதைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அமெரிக்க ஆக்கிரமிப்புக்கு இலக்கான கப்பலின் குடும்பங்கள் மற்றும் பணியாளர்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டவுடன் ஈரான் இஸ்லாமிய குடியரசின் சக்தி வாய்ந்த ஆயுத படைகள் பயங்கரவாத அமெரிக்க ராணுவத்திற்கு எதிராக தேவையான நடவடிக்கை எடுக்கும் என்றும் சோல்பஹாரி கூறியிருக்கின்றார். ஓமான் கடல் பரப்பில் ஒரு ஈரானிய வர்த்தக கப்பல் மீது அமெரிக்கா அப்பட்டமான ஆக்கிரமிப்பு தாக்குதலை தொடர்ந்து நாங்கள் இந்த வேலைகளை செய்ய வேண்டிய ஒரு பாரிய பொறுப்பு இருப்பதாகவும் சோல்பஹாரியா தெரிவித்திருக்கின்றார். உடனடி பதிலடியாக ஈரானிய படைகள் அப்பகுதியில் இருந்த பல அமெரிக்க ராணுவ கப்பல்களை ஆளில்லா விமான தாக்குதல்கள் மூலம் குறிவைத்து திருப்பி அடித்துள்ளன. இருப்பினும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்த 2 வார கால போர் நிறுத்தத்தின் நிபந்தனைகளை மீறி ஈரானிய துறைமுகங்கள் மீதான தனது முற்றுகையை அமெரிக்கா தொடர தேர்ந்தெடுத்தால் ஈரான் ஹார்முஸ் ஜலசந்தியை மூடிவிட்டதாக IRGC கடற்படை சனிக்கிழமை அன்றே தெரிவித்துள்ளது. ஆகையினால் பதற்றம் அதிகரிப்பதாலும் இரு நாடுகளுக்கும் இடையில் ஒரு விரிசல் நீண்டு வருவதாகவும் ஹார்முஸ் ஜலசந்தியில் 2 அணிகளும் மோதிக்கொள்ளும் ஒரு நிலைமைதான் உருவாகி இருக்கின்றது. ஆனாலும் அமெரிக்கா அதிகமாக இந்த மோதலை தவிர்த்து வருவதாகவே உலக அளவில் பார்க்கப்படுகின்றது. இதேவேளை இஸ்ரேலின் மொசாட் அமைப்புக்காக பணியாற்றியதாக மொசாட் போராளிகள்
மொசாட் உளவாளிகள் இருவர் குற்றம் சாட்டப்பட்டு அவர்களுக்கு இன்று திங்கட்கிழமை அதிகாலை தூக்கு தண்டனை ஈரானில் விதிக்கப்பட்டிருக்கின்றது. இஸ்ரேலிய மொசாட் உளவு நிறுவனத்திற்காக உளவு பார்த்ததாக குற்றம் சாட்டப்பட்ட இருவர் அனைத்து சட்ட முறைகளும் நிறைவடைந்ததை தொடர்ந்து உச்ச நீதிமன்றம் அவர்களின் தண்டனைகளை உறுதி செய்தால் இன்று அதிகாலை அவர்கள் தூக்கிலிடப்பட்டார்கள். வழக்கு கோப்புகளின்படி முகமது மசூர் ஜாஹி மற்றும் ஹமீத் வாலிடி ஆகியோர் மொசாட் அமைப்பால் இணையவழி வழியாக ஆட்சேர்ப்பு செய்யப்பட்டு வடக்கு ஈரானில் உள்ள ஓரளவு தன்னாட்சி பெற்ற குர்திஸ்தான் பகுதிக்கு சென்று சியோனிச உளவு நிறுவனத்தின் அதிகாரிகளை நேரில் சந்தித்து ஈரானுக்குள் பயங்கரவாத மற்றும் நாச வேலை செயல்களில் குறித்த இருவரும் பயிற்சி பெற்றதாகவும் நாச வேலைகளை ஈரானுக்கு எதிராக செயல்பட்டதாகவும் ஈரான் குற்றம் சாட்டி இருக்கின்றது. குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் மொசாட் அதிகாரியுடன் பாதுகாப்பான மெய்நிகர் தொடர்பை ஏற்படுத்துதல் மற்றும் பராமரித்தல், ஈரானின் முக்கிய தளங்களை அடையாளம் கண்டு அவற்றின் இருப்பிடத்தை கண்டறிதல் மற்றும் சேகரிக்கப்பட்ட தகவல்கள் மற்றும் ஆய தொலைவுகளை ஒப்படைத்தல் ஆகியவற்றின் பயிற்சி பெற்றனர் என்பதையும் வழக்கு ஆவணங்கள் சுட்டி காட்டுவதாக ஈரான் தெரிவித்துள்ளது. கூடுதலாக வெடிகுண்டுகள் மற்றும் ஏவுதளங்களை எவ்வாறு தயாரிப்பது என்பதும் அவர்களுக்கு கற்பிக்கப்பட்டிருக்கின்றது. தற்போதுள்ள ஆவணங்கள், ஆதாரங்கள் மற்றும் குற்றவாளிகளின் வெளிப்படையான வாக்கு மூலங்களின் அடிப்படையில் அவர்கள் பல இராணுவ மற்றும் பொது வசதிகளுக்கு தீ வைத்து பின்னர் தங்கள் பயங்கரவாத செயல்களை புகைப்படம் எடுத்து காணொலியில் பதிவு செய்ததும் தெரிய வந்துள்ளது. இஸ்ரேலிய உளவு நிறுவனத்தின் சார்பாக பணிகளை மேற்கொண்டதற்காக குற்றவாளிகள் கிரிப்ட் கரன்சி வடிவில் பணம் பெற்றுள்ளனர். டெல் அபீப் ஆட்சிக்காக ஒரு பணியை செய்து கொண்டிருந்த போது அடையாளம் காணப்பட்டதை தொடர்ந்து மசூம் ஜாஹி மற்றும் வாலிடி ஆகிய இருவரும் கைது செய்யப்பட்டிருந்தனர். ஈரானிய உளவு படைகள் உளவு வலையமைப்பை முறியடித்து மேம்பட்ட அமெரிக்க இஸ்ரேலிய கருவிகளை கைப்பற்றி இருக்கின்றது. நாட்டில் ஒரு உளவாளியையும் பல பிரிவினைவாதிகளையும் கைது செய்ததாக ஈரான் அறிவித்துள்ளது. அப்போது அவர்களிடமிருந்து 10 வெடிகுண்டுகள் கைப்பற்றிருக்கின்றன. பின்னர் ஈரானிய பாதுகாப்பு படைகள் கராச், இஸ்பஹான் மற்றும் தெஹ்ரான் நகரங்களில் உள்ள அவர்களின் குடியிருப்புகள் மற்றும் மறைவிடங்களில் சோதனை நடத்திய போது அங்கிருந்து வெடிமருந்துகள், வெடிகுண்டுகள் மற்றும் மேம்படுத்தப்பட்ட குண்டுகளை தயாரிக்க தேவையான உபகரணங்களையும் ஈரானிய படை மீட்டிருக்கின்றது. விசாரணைகள் மற்றும் ஆய்வுகளை தொடர்ந்து அந்த இரு நபர்களும் இறைவனுக்கு எதிராக போர் தொடுத்ததாகவும் முஹாரிபே போர்க்குணமிக்க குழுக்கள் மற்றும் சியோனிச ஆட்சியுடன் ஒத்துழைத்தது. தேசிய பாதுகாப்பை குலைக்க முயன்றது ஈரானை நிலகுலைய செய்யும் நோக்கில் ஒரு குற்றவியல் மற்றும் பயங்கரவாத அமைப்பில் உறுப்பினராக இருந்தது மற்றும் ஈரானின் இஸ்லாமிய அமைப்புக்கு எதிராக பிரச்சாரம் செய்து ஆகிய குற்றங்களுக்காகவே இவர்களின் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருக்கின்றது. குற்றங்களும் ஈரானிய நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது. மசூம் ஜாஹி மற்றும் வாலிதி ஆகியோரின் தண்டனைகள் ஈரானின் உயர்மட்ட நீதிமன்றத்தால் உறுதி செய்யப்பட்டு சட்ட நடைமுறைகள் மூலம் இறுதி செய்யப்பட்ட பின்னர் திங்கட்கிழமை அதிகாலையில் அவர்களுக்கான மரண தண்டனைகள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. மொசாட் உளவு மற்றும் தாக்குதல் சதித்திட்டம் தீட்டிய குற்றத்திற்காகவே தண்டிக்கப்பட்ட இருவருக்கும் இந்த மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளதாக இஸ்ரேலிய ஊடகம் ஒன்றும் செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த இருவரும் அடையாளம் காணப்பட்ட அந்த அதே வேளையில் மொசாட் அமைப்புடன் தொடர்புடைய ஒரு வலையமைப்பின் நெட்வொர்க்குடன் தொடர்பு கொண்டதாகவும் வெளிநாட்டில் பயிற்சி பெற்றதாகவும் குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றது என்று செய்தியும் செய்தி வெளியிட்டுள்ளது. இஸ்ரேலின் மொசாட் உளவுத்துறைக்கு ஒத்துழைத்ததாகவும் நாட்டிற்குள் தாக்குதல்களை திட்டமிட்டதாகவும் குற்றம் சாட்டப்பட்ட இருவருக்கும் இந்த மரண தண்டனை நிறைவேற்றப்பட்ட விலையும் உலக பரப்பில் ஒரு பரபரப்பாக பார்க்கப்படுகின்றது. இதேவேளை மேலும் 2 வாரங்களுக்கு முன்பு ஜனவரி மாத கலவரத்தின் போது ஒரு இராணுவ தளத்தை தாக்கி ஆயுத கிடங்கிற்கு நுழைய முயன்றதாக குற்றம் சாட்டப்பட்ட வேறு இருவருக்கு ஈரான் மரண தண்டனையை நிறைவேற்றியது என்பதும் ஒரு செய்தி பார்க்கலாம். மார்ச் மாத இறுதியில் அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதல்களில் கொல்லப்பட்ட IRGC-யின் கடற்படை தலைவர் அலி ரேசா டங்ஸ்ரி, பிற மூத்த கடற்படை தளபதிகள் மற்றும் அவர்களது குடும்பத்தினராக ஏப்ரல் 1 முதல் அன்று ஈரானில் தெஹ்ரானில் நடைபெற்ற இறுதி ஊர்வலத்தின் போதும் பாதுகாப்பு படையினர் பார்த்துக் கொண்டனர் என்றும் சொல்லப்படுகின்றது. இந்த வழக்கில் மரண தண்டனை எதிர்கொண்ட 4 குழுவில் அடங்குவர் என்றும்
எனவும் அம்னஸ்டி இன்டர்நேஷனல் செய்தி வெளியிட்டது. இது உலக மனித உரிமை குழு என்பதும் குறிப்பிடத்தக்கது. 11 பேர் உடனடி மரண தண்டனையை அபாயத்தை எதிர்கொள்ளுகிற மேலும் 11 பேர் மேலும் தூக்கு தண்டனை எதிர்பார்த்திருக்கின்றார். ஈரானுக்குள் இந்த மாத தொடக்கத்தில் நாடு தழுவிய அரசாங்க எதிர்ப்பு போராட்டங்களில் பங்கேற்றதற்காக 11 பேர் உடனடி மரண தண்டனை அபாயத்தை எதிர்கொண்டுள்ளதாகவும் அம்னஸ்டி இன்டர்நேஷனல் தெரிவித்துள்ளது. கட்டாய வாக்கு மூலங்களை சார்ந்திருந்த மிகவும் நியாயமற்ற விசாரணைகளில் தண்டனை விதிக்கப்படுவதற்கு முன்பு அவர்கள் தடுப்பு காவலில் சித்திரவதை மற்றும் பிற கொடுமைகளுக்கு உள்ளாக்கப்பட்டனர் என்றும் அம்னஸ்டி இன்டர்நேஷனல் செய்தி வெளியிட்டுள்ளது. இல்ல, இது இலங்கையை போலதான். இப்ப இலங்கையிலேயும் பிடிபட்ட அவனுக்கு, அதாவது ஒரு பயங்கரவாத சட்டம் போலதான் இப்ப இலங்கையிலேயும் பயங்கரவாத சட்டத்தில் கைது செய்யப்பட்டவருக்கு என்ன நீதி நியாயம் இருக்குது? அதே போன்ற இப்ப நம்ம ஈரான் செய்தியை சொன்னாலும் அநியாயத்தை மறுக்க முடியாது. அப்ப அவர்கள் தண்டனை பெற்றவர்களுக்காக வாதாட வக்கீல் இல்லை. ஒரு முழு பயங்கரவாத சட்டம், இலங்கையின் பயங்கரவாத சட்டம் போன்று அங்கேயும் ஒரு டெரரிஸ்ட் ஆக்ட் மூலம் தான் இந்த தண்டனையும் வழங்கப்பட்டு அவர்களுக்கான தூக்கு தண்டனையும் இன்று அதிகாலை மின்சார கதிரையில் அமர்த்தப்பட்டு கால்களும் கைகளும் கட்டப்பட்டு கண்கள் மூடப்பட்டு மின்சாரம் பாய்ச்சப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அது தூக்கு தண்டனை, அது கொலைதானே? அது கொலைதான், அது இந்த தூக்கு தண்டனை. ஆனால் சட்டங்கள் நிரூபிக்கப்பட்டாலும் எதிரான குற்றம் சாட்டப்பட்டவர்கள் சார்பாக நீதி நியாயமான எடுமுயர்வு இருந்துச்சா என்றால் அது எனக்கு உத்தரவாதம் கிடையாது. எதுவானாலும் ஒரு ஆட்சிக்கும் நாட்டுக்கும் மக்களுக்கும் எதிராக ஒரு குற்றவாளியாக பார்க்கப்பட்டிருக்கிறார்கள். இன்று அதிகாலையில் தூக்கிலிடப்பட்டு அவ்வளவுதான் சொல்லலாம். நம்ம சொல்ல முடியுமா? பார்ப்போம் மற்றும் ஒரு காணொளியில் நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.